பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்தது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 8 பேருக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் இழப்பீட்டு நிதியின் கீழ் .85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்ற விசாரணையை நடத்திய மகிளா நீதிமன்ற நீதிபதி ஆர். நந்தினி தேவி 9 குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் எதிரான குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு நிரூபித்ததாக கூறினார். சிபிஐயின் சிறப்பு அரசு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் அவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு நீதிமன்றத்தை கோரியதாக கூறினார். 9 குற்றம் சாட்டப்பட்டவர்களும் தங்கள் வயதான பெற்றோரை கவனித்துக் கொள்வார்கள் என்றும் அவர்களில் பெரும்பாலோர் திருமணமாகாதவர்கள் என்றும் பாதுகாப்பு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அவர்கள் மீது சிறிது கருணை காட்டுமாறு பாதுகாப்பு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கோரினார். பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் என் ரிஷ்வந்த் என்கிற சபரிராஜன், கே. திருநாவுக்கரசு, என் சதீஷ், டி. வசந்தகுமார், ஆர். மணிவண்ணன் என்கிற மணி, கே. அருளானந்தம், பி. பாபு என்கிற பைக் பாபு, ஹரோனிமஸ் பால், எம். அருண்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் செயல்களையும் பதிவு செய்து வீடியோக்களை பயன்படுத்தி பாலியல் சலுகைகள் மற்றும் பணத்தை மிரட்டி பணம் பறித்தனர். ஆரம்பத்தில் பிப்ரவரி 2019இல் 19 வயது கல்லூரி மாணவியின் புகாரை பெற்ற பொள்ளாச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணை சிபிஐ மத்திய புலனாய்வு பிரிவு க்கு மாற்றப்பட்டது. மேலும் மத்திய புலனாய்வு நிறுவனம் அவர்களை கைது செய்து டோய் நீதிமன்றத்திற்கு முன்பு 9 பேர் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. நீதிமன்றம் 40க்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரித்தது. செயலியில் திறக்கவும் செவ்வாய்க்கிழமை காலை கோயம்புத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் ஏஐடிடபிள்யூஏ அகில இந்திய ஜனநாயக மகளிர் சங்கம் இன் ஒரு பகுதி பெண்கள் கூடி கோஷங்களை எழுப்பினர். அவர்கள் தீர்ப்பை வரவேற்றனர்.